குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 10th மேக்ஸ்க்கான அஃபீஷியல் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கு பாருங்க. அண்ட் நம்மளுக்கு கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்கா வாட்ஸ்அப் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதுதான் உங்களுக்கான ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ 1 மார்க் பாருங்கள். 14 1 மார்க்கு. ஸோ 10 2 மார்க், 10 5 மார்க், அந்த 2 8 மார்க். ரொம்ப சிம்பிள் தான். 8 மார்க் 2 எழுதிடுவீங்க ஈஸியாக. அங்கே ஒரு 16 மார்க் ஆச்சு. இங்கே 1 மார்க் ஒரு 14 மார்க். டோட்டல் 30 மார்க் உங்கள் கையில் ஆல்ரெடி இருக்குது. இல்லை இன்ட்டு 2 கேட்பான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 இன்ட்டு 1 மார்க் ஆன்சர்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா போதும். ஸோ அதை விட விட்டுருங்க, மார்க் போதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் எழுதுனா போதும். பாஸ் ஆகலாம் இங்கே மேட்ரே கிடையாது. நிறைய பேர் பாஸ் ஆகுதுக்கே பயந்துருக்கீங்க நியூ ஸோ டல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ பாஸ் ஆகலாம் மேட்ரே கிடையாது. ஈஸியாக நீங்கள் 50லேருந்து 70 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். அடுத்து 80 to 90 கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் எடுக்கலாம். 90 to 100 தான் சென்டம் எடுக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்குது. மற்றபடி 90 to 90 வரை நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் போதும். 1 மார்க் பார்த்துட்டிங்கன்னா அடுத்து 2 மார்க் பாருங்கள். 15 16 17 18 19 20 21 22 28 வரையும் பாருங்கள். 28 தான் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின். ஓகேங்களா? அப்புறம் காயின் இஸ் டாஸ்டு ட்வைஸ், அதை எழுதிடுவீங்க. இஃப் த ரேஞ்ச் அண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ 26 எழுதிடுவீங்க. அப்புறம் வந்து 21 20 19 18 17 16 15 பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு 2 மார்க்கு. அடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். 29 30 31 32 33 34 பாருங்கள். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தால்ஸ் தீரம் 35 20 பாருங்கள். 29 30 29 32 இது ரொம்ப ஈஸி. ஸ்கொயர் ரூட் அதுவும் ஈஸி. 1 2 3 4 5 6 இந்த 6 ரொம்ப ஈஸி. அடுத்து 42 உங்களுக்கு கம்பல்சரி. 6 சொன்னால் இது 1 7 41 ஈஸி. ப்ராபபிலிட்டி 8 ஆச்சு. 40 மார்க் ஆச்சு. அப்போ 1 மார்க் ஒரு 18 மார்க் போட்டால் கூட 58. அப்புறம் கிராஃப்ட் ஜாமெட்ரி ஒன்று இருக்குது. 58 68 78 78 4 மார்க் 74 மார்க் அசால்ட்டாக வந்துருச்சுன்னா 2 மார்க் சேர்த்தாமே 2 மார்க் ஒரு 10 மார்க் போட்டால் கூட 88. அவ்வளோதான். ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான். என்ன மாதிரி இவ்வளோ ஈஸி சொல்கிறீங்க? அவ்வளோ ஈஸியாக அப்புறம் மேக்ஸுங்கிறீங்கன்னா அவ்வளோ ஈஸி தான்ப்பா. நீங்கள் ஏதாவது கஷ்டமாக பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து கிராஃப்ட் ஜாமெட்ரி பாருங்கள். கடைசியாக வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. கிராஃப்ட் ஜாமெட்ரிலாம் சொல்லவே தேவையில்ல. ரெண்டுமே ஈஸியாக எழுதிடுவீங்க. ஸோ தட்சிப்பா வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளே கௌதம் மீடியா சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், தச்சிட்டு நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.